உட்காரு. வேண்டாம், மாமா பட்டுன்னு கோவப்பட்டுருவாரு. எதுக்கு வம்பு? போலாமா? இந்த குண்டச்சியெல்லாம் கூட்டிக்கிட்டு பைக்ல சுத்தணும்னு என் தலையில எழுதிருக்கேன். நல்லா 1.5 டன் பாறையை தூக்கி வச்ச மாதிரி வண்டி ஒரு பக்கமா இழுக்குது. பேலன்ஸ் பண்ணி ஓட்டத்துக்குள்ள உயிர் போயிரும். ரசதி இறங்க. முழம் எவ்வளவு பாட்டி? 20 ரூபாப்பா. ரசதி என்ன பூ வேணும்? மல்லிப்பூ மாமா. மல்லிப்பூவா? மல்லிப்பூ 3 முழம் கொடுங்க. சரிப்பா. இந்தாப்பா. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். திரும்ப நானே வச்சு விடுறேன். போலாமா? வரேன் பாட்டி. போயிட்டு வாப்பா. பின்னாடி ஃபிகர் இருந்தா போதுமே, கண்முன்னு தெரியாத உங்களுக்கு. ஏன்பா இப்படி? நான் பாட்டுக்கு ஓரமா போயிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வர? அதுவா, பின்னாடி ஒரு வெயிட்டான ஃபிகர் இருந்தா இப்படிதான் கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்ட தோணும். ஏன்பா இதே இடத்துல அன்னைக்கு இதே வார்த்தையை நான் சொன்னேன், அடிக்க வந்த. அன்னைக்கு வேற மாதிரி தெரிஞ்ச புள்ள இன்னைக்கு ஃபிகரா தெரியுதா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? ஒண்ணு இல்லப்பா, நீ நடத்து. அம்மா தாயே, தம்பிக்கு என்ன சொக்குப்படி போட்டியோ, 2 நாள்ல ஆளு மாறிட்டாப்ல. குண்டூச இப்படி நல்லா ஐஸ் வச்சு குளிர குளிர குளிப்பாட்டி கடைசியில குழியில இறக்கிட வேண்டியதுதான். சாரி தம்பி, பாத்து போங்க. சரிங்கண்ணா, நீங்க பாத்து போங்க. மாமா போலாம், பைக் எடுங்க மாமா. ரசாதி, நான் இப்படி பேசுனதுல நீ ஏதாவது கோச்சிக்கிட்டியா? போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, இதுல வெக்கம் வேற. இந்த கருமத்தெல்லாம் நம்மளால பார்க்க முடியல. சரி, புடிச்சுக்கோ. அடி பாவி, புடிச்சுக்க சொன்னா யானை தும்பிக்கைய போடுற மாதிரி போடுறாளே. ரசதி, இடுப்ப புடிச்சுக்கோ. போலாமா? தல தல தல, அன்னைக்கு மாதிரியே காத்து கம்மியா இருக்கு தல. பாஸ், வெயிட்டான பொண்டாட்டி பக்கத்துல இருந்தா காத்து கம்மியாக தான் செய்யும். காத்து முக்கியம் இல்ல, பொண்டாட்டி தான் முக்கியம். டாப் டக்கர் பஸ் குடுத்து வச்ச மகராசி மணி. போ போ போ. ஐயோ, ஓகே பேபி. போங்க மாமா. பின்னாடி ஒரு வெயிட்டான ஃபிகர் இருந்தா இப்படிதான் கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்ட தோணும்.
குடுத்து வச்ச மகராசி மணி போ போ போ. வாழ்க்கை பூரா நான் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். கடவுளே, இந்த சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்கணும். எங்க போனாங்க? இன்னும் ஆளை காணுமே. இவ்ளோ நேரமா? படம் எப்படி இருந்துச்சு ரசதி? சூப்பரா இருந்துச்சு மாமா. ரொம்ப நல்லா இருந்தது. வா. இவங்க 2 பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வரத பார்த்தா செம்ம கடுப்பா இருக்கு. இனியா, ஜாலியாவா வர? உன்னை மூட் அவுட் பண்ண மேட்டர் ரெடியா வச்சிருக்கேன். வா வா. ரசதி, ஒரு நிமிஷம். உனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. யார் அனுப்புனாங்கன்னு தெரியலையே. பேர் போடாம இருக்கு. ஓ, சொல்ல மறந்துட்டேன். தீக்ஷி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. தீக்ஷியா? ஃப்ரம் அட்ரஸ் கிழிஞ்சு போயிருந்துச்சு. தீக்ஷி கிட்ட இருந்தா? ஏங்க, கண்ணனும் ராதையும் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? ஆமா ரசதி, ரொம்ப அழகா இருக்காங்க. இதை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சிரு. சரிங்க, நான் வச்சுட்டு வந்துடுறேன். வரேன். அன்புள்ள இனியனுக்கு நீ உன் மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருப்பதாக சொல்கிறார்கள். நீ ராசாத்தியுடன் ராசியாகி இயல்பான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டாய் என ஏதேதோ செய்திகள் என் காதுக்கு வருகிறது. ஆனால் நான் நம்பவில்லை. எனக்கு தெரியும் இனியா,
உன்னால் என்னை மறக்க முடியாதென்று. அதே போலதான் நானும் உன்னை மறக்க முடியாமல் தவிக்கின்றேன். 3 மாதம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. விரைவில் உன்னை வந்து சந்திக்கிறேன். நமது வாழ்க்கை இனிதே தொடங்கலாம். இனிய தீக்ஷி இன்னும் மறக்கல, அது கன்ஃபார்ம். இந்த லெட்டரை படிச்சுட்டு என்னமா உருகுறான். ஆனா ராசாத்தி கிட்ட ஏன் அன்பா இருக்கான்னு புரிஞ்சுக்க முடியலையே. அது என்னன்னு கண்டுபிடிப்போம். நம்ம ராசாத்தி கிட்ட நடிச்சிட்டு இருக்கிறது தெரியாம தீக்ஷி கிட்ட யாரோ அவளுக்கு தெரிஞ்சவங்க நானும் ராசாத்தி அந்யோன்யமா இருக்கோம்னு சொல்லிருக்காங்க. நல்ல வேளை தீக்ஷி இதை நம்பல. இந்த குண்டச்சியால எப்பவும் எனக்கு தொல்லதான். இவளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒழிச்சு காட்டணும். தீக்ஷி, உன்னை அவ்வளவு சீக்கிரம் என்னால மறக்க முடியாது. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன் நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும். நீ எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்க. அன்புள்ள இனியனுக்கு, நீ உன் மனைவியுடன் மிக மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிகிறது. நீ ராசாத்தியுடன் ராசியாகி இயல்பான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டாய் என ஏதேதோ என் காதிற்கு வருகிறது. ஆனால் நான் நம்பவில்லை. எனக்கு தெரியும் இனியா, உன்னால் என்னை மறக்க முடியாது என்று. அதே போலத்தான் நானும் உன்னை மறக்க முடியாமல் தவிக்கிறேன். 3 மாதம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. விரைவில் உன்னை வந்து சந்திக்கிறேன். நாம் நமது வாழ்க்கையை தொடங்கலாம். என்றும் உன் நினைவில் வாழும் தீக்ஷி. தீக்ஷி, இந்த லெட்டர் எழுத உனக்கு எத்தனை நாள் தேவைப்பட்டுச்சா? நீ என்ன மறந்து போயிட்டேன்னு என் மனசுக்குள்ள எத்தனை நாள் நான் அழுதுருக்க தெரியுமா? என்னை விட்டு பக்கம் உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சரி, முடிஞ்ச போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதே இனியா. அதான் தீக்ஷி உன்னை தேடி சீக்கிரம் வரேன்னு சொல்லிருக்கால. இப்ப போய் அழுமூஞ்சி கணக்கு அழுதுகிட்டு இருக்க. ரொமான்டிக் மூடுக்கு மாறுறா. ஐயோ, மாமாவும் நம்மள மாதிரி கனவு கண்டு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, லெட்டரை பாத்துருப்பாளோ? ஏய், என்ன அதிசயத்தை பார்த்துட்டு நீ இப்படி சிரிக்கிற? நான் கபடி பிளேயர் மட்டும் இல்ல, பெரிய டான்சரும் கூட. சாரி மாமா, தெரியாம சிரிச்சிட்டேன். சரி சரி விடு. நல்ல வேலை குண்டச்சி நம்ம கையில இருந்த லெட்டரை பத்தி யோசிக்கல. யோசிச்சிருந்தா என்ன மாமா இது, ஏது மாமா இதுன்னு கேட்டு நச்சரிச்சிருப்பா. ஆனா நம்ம டான்ஸ பார்த்து தொலைச்சிட்டாலே. இவகிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஏய், எதுக்கு நிக்கிற? படுத்து தூங்கு. மாமா, நீங்க தூங்கல? எனக்கு தூக்கம் வரல, நீ படுத்து தூங்கு. சரி மாமா, நானும் தூங்கல. நீங்க தூங்கும் போதே தூங்கிக்கிறேன். ஏய், உனக்கு தான் தூக்கம் வருதுல, நீ தூங்கு. இல்ல மாமா, நீங்க தூங்காம. ஏய், பேசாம படுத்து தூங்க போறியா இல்லையா?
என்ன படுத்த உடனே தூங்கிட்டா? 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 ஐயோ, இவ தொல்லை தாங்க முடியலையே. தொல்லை தாங்க முடியல. நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது போல இருக்கே. ஆடு மவளே ஆடு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். தீக்ஷி வரட்டும், உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறனா இல்லையான்னு பாரு. ஏச்சி போ. ஐயோ, குண்டச்சிக்கு தூக்கத்துல உளற வியாதி வேற இருக்கா? இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாளா? பேசாம படுத்துருவோம். முழிச்சுக்கிட்டே தூங்குறாளா? டிசைன் டிசைனா டார்ச்சர் பண்றாளே. இதுக்கு மேல படிச்சுட்டு இருந்தா மாட்டிக்குவோம். இல்ல இல்ல, நமக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அவ எடுத்துட்டானா பிரச்சனை ஆயிரும். மாமா, மாமா காஃபி. அப்படி வச்சுட்டு போ, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். சரி.
குண்டச்சி வந்தாளே, ஒருவேளை லெட்டர் அவ எடுத்திருப்பாளோ? ஏய், எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? போச்சு. அப்பா லெட்டர் எடுத்து படிச்சாருன்னா மாட்டிக்கிட்டோம். டென்ஷன் ஆயிடுவாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா இது வேலைன்னு கத்த போறாரு. என்ன இந்த குண்டச்சியால வந்த பெண. அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் வேற என்ன விசேஷம்? நம்ம ராமசாமியை பார்த்தேன். எது? ராமசாமி பாத்தீங்களா? எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். அவனை எல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. அவன் போன் நம்பர் தான் இருக்குதா? தரீங்களா? எழுதிக்கிறேன். தரேன். எழுதிங்க. ஒரு நிமிஷம். ராசத்தி ஒரு பேப்பரோட. பேப்பர் ஒரு நிமிஷம் இல்ல. அம்மா இதை எடுமா. சொல்லுங்க. 900